ஜனநாயகன் உண்மையிலே தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தா டிவிக்கே ஒரு தனி மெஜாரிட்டி 200 சீட்டு சாலிடாக அடிச்சிருக்கோம். அதை தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. குறிப்பாக இந்த படம் முடிஞ்ச பிறகு பெண் ரசிகைகள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதுதான் என்னுடைய கடைசி படம்னு எப்படி இவர் விஜய் சார் அறிவிக்கலாம், எப்படி இவர் முதல்வர் சொல்லலாம், அவர் படம் நடிக்கணும், ஏன்னா ஒரு கோரிக்கையாக கூட அவங்க வச்சிருவாங்க பொழுது. அந்த அளவுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இந்த படத்தில் பெண் ஆடியன்ஸ், பெண்களுடைய சப்போர்ட்டை, பெண்களுடைய விஷயங்களை மிக பிரமாதமாக பேசியிருக்காரு. குறிப்பாக ஒரு காட்சியில் பள்ளி மாணவிகள் இருக்கிற அந்த காட்சியில் குட் டச் பேட் டச் பற்றி, அதுக்கு நீங்கள் திரைப்படமாக நான் விவரமாக சொல்ல, அதை பற்றி விவரிப்பார் விஜய். ஒரு 10 நிமிஷம் போகும் அந்த காட்சி. 10 நிமிஷத்தில் படம் பார்க்குற நமக்கே எமோஷனல் ஆகிடும். சார் வணக்கம் சார். வணக்கம். மாதிரி ரொம்ப நாளாக ஜனநாயகனை பற்றி பேசியிருந்தோம். ஒரு வழியாக கடைசியாக ஜனநாயகம் ரிலீஸ் ஆகி நீங்களும் படம் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. படம் எப்படி சார் இருக்குது? படம் உண்மையிலே இந்த படத்து முதல் விஷயம் என்னென்னா, பகவந்த் கேசரி, அப்புறம் ரவா கேசரி, அது இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் கூட பகவந்த் கேசரி அப்படியே ஏடிச்சாங்க அப்படி மாதிரி எடுத்திருக்காங்க பொழுது. நான் ஏன்னா இந்த பைரசிலாம் படம் பார்க்கல, பல பேர் பார்க்கல. இந்த இணையதளத்தில் திருட்டுத்தனமாக இந்த படத்தை திருட்டுத்தனமாக விட்ட இந்த படத்தை பல பேர் பார்க்கல. ஆனால் இந்த ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரியோட ஒரு நாட்டை எடுத்திருக்காங்க. அதை எச் வினோத்தோடைய ஒரு சிறப்பான ஒரு திரைக்கதையில் இந்த படத்தை முழுக்க ஒரு அசல் அக்மார்க் விஜய்க்கான படமாக அதை மாற்றிருக்காரு அப்படின்லாம் மாற்று கருத்து இல்லவே இல்லை. குறிப்பாக இந்த படத்தை ரசிகர்கள் எப்படி சார் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க? இன்றைக்கி அதான் கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பெங்களூருக்கோ கேரளாவுக்கோ இல்லை நகரிக்கோ போக வேண்டியது, ஏதோ சில காரணங்களால் அது நடக்கலை. சரி, எங்கே பார்த்தாலும் அது ரைட்டு. இங்கேயும் 9 மணி காட்சிக்கு அவ்வளோ டிக்கெட் டிமாண்டு. சென்னையிலே ஒரு புறநகர் பகுதியில் உள்ள ஒரு திரையரங்கில் தான் போய் பார்த்தேன். கொண்டாடி தீர்த்துட்டாங்க. குறிப்பாக இந்த படம் முடிஞ்ச பிறகு பெண் ரசிகைகள் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதுதான் என்னுடைய கடைசி படம்னு எப்படி இவர் விஜய் சார் அறிவிக்கலாம், எப்படி இவர் முதல்வர் சொல்லலாம், அவர் படம் நடிக்கணும், ஏன்னா ஒரு கோரிக்கையாக கூட அவங்க வச்சிருவாங்க பொழுது. அந்த அளவுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், இந்த படத்தில் பெண் ஆடியன்ஸ், பெண்களுடைய சப்போர்ட்டை, பெண்களுடைய விஷயங்களை மிக பிரமாதமாக பேசியிருக்காரு. ஒரு காட்சியில் ஒரு அம்மா பேசும், ஒரு விஜயை பார்த்து, ஒரு போலீஸ் அதிகாரியாக இருப்பார். சார், ஒட்டுமொத்த தமிழச்சியும் உங்களுக்கு ஆதரவு சார், அவங்களுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டிங்கன்னு சொல்லும்போது ஒரு தியேட்டர் அலறு இருக்குது பாருங்கள், பயங்கரமான அலறு. குறிப்பாக ஒரு காட்சியில் குழந்தைங்க, ஒரு பள்ளி மாணவிகள் இருக்கிற அந்த காட்சியில் குட் டச் பேட் டச் பற்றி, அதுக்கு நீங்கள் திரைப்படமாக நான் விவரமாக சொல்ல, அதை பற்றி விவரிப்பார் விஜய். ஒரு 10 நிமிஷம் போகும் அந்த காட்சி. 10 நிமிஷத்தில் படம் பார்க்குற நமக்கே எமோஷனல் ஆகிடுது. நீங்கள் இன்றைக்கி குழந்தைகள் சம்மந்தமான பாலியல், பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் இது அதிகமாகிட்டே இருக்கு இல்லைங்களா? இதுக்கு அரசாங்க விழிப்புணர்வு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு இது பண்ணணும். இந்த ஒரு காட்சி, இதுக்காவது நீங்கள் யூஏ கொடுத்துருக்கலான்ற நான். இந்த ஒரு காட்சிக்காவது எதுக்கு ஏ கொடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப முக்கியமான காட்சி. ஏன்னா ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு ஹீரோ ஒரு நல்ல விஷயத்தை பேசும்போது அந்த கோடிக்கணக்கான பேரை போய் சேரும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு காட்சியே போதும், நமக்கே எமோஷனல் ஆகுது. இது மாதிரி இந்த படம் முழுக்க சொல்லிக்கிட்டே போகலாம். ஜனநாயகன் உண்மையிலே தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தா டிவிக்கே ஒரு தனி மெஜாரிட்டி 200 சீட்டு சாலிடாக அடிச்சிருக்கோம். அதை தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. குறிப்பாக இந்த படத்தில் அப்படி என்ன சார் சென்சார் கொடுத்ததுக்கான காரணம், இந்த சென்சார் கொடுத்ததுக்கான காரணம்? இல்லை, இதில் ஒரு கெட்ட வார்த்தையோ ஒரு அசிங்கமான காட்சியோ, ஒரு ஆபாச காட்சியோ நிச்சயமாக விஜய் படத்தில் இருக்காது. அந்த காலத்துலாம் சொல்லுவாங்க இல்லை, ரேப் சீன் இருந்ததுன்னு, அது மாதிரி ரேப் சீனோ அது மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆனால் ரத்தம் தெரிக்குது, வெட்டு குத்து அது இருக்குது. அது இந்த படத்தில் அவாய்ட் பண்ண முடியாது. ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஹீரோ, அவரை இப்படி தான் காட்டியாகணும் அப்படின்போது இதை அவாய்ட் பண்ண முடியாது. இதுக்கு யூஏ கொடுத்துருக்கலாமே அப்படின்னு பலருடைய ஆதங்கம். இதுக்கு ஏன் கொடுத்தாங்க? ஏன்னா இதை விட மோசமாக வந்த திரைப்படங்கள்லாம் யூஏ கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்கு. மற்றபடி நீங்கள் ஆபாச காட்டியோ, ரெட்ட வர்த்த அசனம் உள்ள அர்த்த உள்ள இதுவோ இதெல்லாம் இல்லை. இதில் கூட நிறைய இடங்களில் மியூட் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய எனக்கு லிப் மூமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது டிவிக்கே அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று வருது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இது பெரிய அரசியல் பேசக்கூடிய படம், அரசியல் பேசியிருக்கிற படம். இந்த படத்தை விட்டோம்னா இது விஜய்க்கு பெரிய ஃபேவராக மாறும், டிவிகேவுக்கு மிகப்பெரிய ஃபேவராக மாறும்னு இதை சுத்தலில் விட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கி ஆட்சி அமைச்சாச்சு. இப்போ கூட நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இந்த ஆட்சியை கழிச்சு விட்டுடணும், இந்த ஆட்சியை கவுத்து விட்டுணுன்னு. நிச்சயமாக அந்த படத்தை அந்த ஆட்சியை கவுத்துட்டு ஒரு 6 மாதத்தில் எலெக்ஷன் வருதுன்னா தனி மெஜாரிட்டியாக வந்துடுவார். அப்படி ஒரு வைப் அந்த படத்தை கொண்டு வந்திருக்குது. அதை தாண்டி இந்த தியேட்டரில் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அதுதான் பெரிய விஷயம். நீங்கள்
இந்த படத்தை வந்து 1.5 கோடி பேர் பார்த்துட்டாங்க இணையத்தில் அப்படின்னாங்க. இந்த படம் வந்து பகவத் கேசரி இதில் என்ன இருக்குதுன்னாங்க. பார்த்த சில பேர்லாம் வேணும்னே என்னன்னாங்க, இந்த படத்தை போய் தியேட்டரில் வேற போய் பார்க்கனாங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வச்சாங்க. ஆனால் அந்த திரைப்படத்திற்கும் இதற்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை. கடைசியா வர அந்த 30 செகண்டு தியேட்டரே வந்து வேற மாதிரி. அதில தான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அதை தான் யச்சுவன் வந்து பல பேட்டிகளில் சொல்லியிருந்தாரு. அந்த கடைசி இந்த 30 செகண்டை வந்து யாரும் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இதெல்லாம் மீறி இந்த படம் என்னன்னா, ஒரு அசல் அக்மார்க் தளபதி விஜயோடைய படம் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. குறிப்பாக ஒரு பெரிய ஹீரோ, அதுவும் விஜய் மாதிரியான ஆட்கள் நடிக்கும்போது, சிஎம் விஜய் மாதிரியான ஆட்கள் நடிக்கும்போது வசனங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். இந்த படத்தில் எந்த மாதிரியான வசனங்கள் சார் தெறிக்க விடுது? இல்லை, நிறைய வசனங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து சமகால அரசியல், முந்தைய கால அரசியல் பேசுகிற வசனங்கள்லாம் நிறைய இருக்குது. இன்னும் கேட்டால் டேரிங்காகவே பேசியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு கேரக்டர், ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஹீரோ முன்னாடி பேசுவார். டேய், நான் யாருன்னு நினச்சியடா வந்து, எங்கள் அப்பா வந்து அரசியலில் இருந்தவர், நான் அரசியலில் கோல் வச்சுட்ருக்கேன், என் பையன் அரசியலுக்கு வந்துட்டான், அடுத்து என் பேரன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்கிற இடத்துல தேட்டரே வந்து யாரை மையப்படுத்தி சொல்கிறாங்கன்னு தெரியுது. தேட்டரை கிளாப்ஸ் அடிக்குது வந்து. இன்னொரு இடத்துல வந்து ஒரு வேர்க்கல்லியை பிடுங்கி அந்த இடத்துல வந்து ஒரு பிரகாஷ் ராஜ் ஒரு ஒரு விஷயம் பண்ணுவார். அது படமாக பார்த்தா தெரியும். அப்போ கூட இருக்கிற அசிஸ்டன்ட் சொல்லுவார், தலைவரை நீங்கள் விஞ்ஞானத்தில் ஊழல் பண்ணுறீங்க அப்படின்னு, அப்படி ஊழல் பண்ணாதான் அந்த ஆட்சியை நடத்த முடியும் அப்படின்னு. திரும்ப பார்த்தீங்கன்னா, ஏன்டா மாறி 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 2 பேர் தான் வந்துக்கிட்டே இருக்கணுமா, புதுசாக ஒருத்தன் வரக்கூடாதா, இந்த மாதிரியான டைலாக்ல நேரடியாக வச்சுருக்காங்க. அதிலும் குறிப்பாக கடந்த கால அரசியல், அதற்கு முந்தைய அரசியல் இந்த படம் வந்து டேரிங்காக பேசியிருக்குது. இதை நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இது தன்னுடைய கடைசி படம், ஒரு தேர்தலுக்கான படமாகத்தான் இதை திட்டமிட்டு எடுத்துள்ளார்கள். இந்த படத்தை அதனால தான் திரும்ப என்னென்னா, ஒரு திட்டமிட்டு முடக்கப்பட்ட படம். ஆனால் இந்த படம் எப்போ வந்தாலும் பொங்கல், எப்போ வந்தாலும் தீபாவளின்னு அந்த இந்த விஜய் ரசிகர்கள் கொண்டாடிட்டாங்க. குறிப்பாக இந்த படம் வந்து எந்த மாதிரியான வசூலை சார் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? நிச்சயமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1100 ஸ்க்ரீன்ஸ் வந்து தமிழ்நாட்டில், 930 ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் வந்து திரையிட்டிருக்காங்க. ஒரே நல்ல 5 காட்சி. ஒரு ஸ்க்ரீன்ஸுக்கு ஒரு காட்சிக்கு 500 பேர் நீங்கள் வச்சுக்கிட்டா கூட முதல் நாள் வசூல் தமிழ்நாட்டில் வரைக்கும் 200 கோடி இந்த படம் அதிகரிக்கும். உலகம் முழுக்க 8000 தியேட்டர்களில் 8000 ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. நீங்கள் பாருங்கள், அப்போது ஒரு 3 நாளில் இந்த படம் வந்து ஒரு 350 கோடியை தாண்டிய ஒரு வசூலை கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு வாரத்துக்கு இந்த படம் ஹவுஸ்ஃபுல். இனிமேல் சிஎம் விஜயோட கடைசி படமாக இருந்தாலும் ரீரிலீஸ் இனிமேல் அந்த படங்களை, அவர் நடித்த படங்களை இப்போ திரும்ப கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நிறைய இருக்குது. ரீரிலீஸுக்கு தான் அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. வந்து ரீரிலீஸுக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு கொடுக்கும்பொழுது இந்த படம் கடைசி படம் போது எமோஷனல் ஆகி வெளியே வந்து இந்த பைட்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா சேனலுக்கு, அவங்களே அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து மறுபரிசீலனை செய்யணுறாங்க. இன்னும் அவங்க நம்பலை வந்து, இல்லை விஜய் சார் அப்படி தான் சொல்லுவார், அவர் பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு படம் நடிப்பார். இப்போ இந்த தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் கூட இப்போ மனம் மாறி இருப்பாங்க. அவங்க போய் இமிடியட்டாக போய் சிஎம்மை பார்த்து, ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம், கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேட்டரே திருவிழா மாதிரி இருக்குதுங்க இந்த படத்தில் தான். தோரணம் கட்டி, மாலை கட்டி, வாழை இது கட்டி, பேண்டு வாத்தியம் பண்ணி அமக்கலம் இப்படி இருந்தால் தான், சும்மா நான் சொல்கிறேன்ல, ரோட்டில் போகிறவங்க கூட என்னென்னா ஒரு தேட்டர் வைப்பாக இருந்தால் தான் என்னையா படம் போய் பார்க்கலாயா அப்படின்ற ஒரு சினிமாவே பார்க்காததுக்கு கூட அப்படி ஒரு மனசு வரும். அப்படி தேட்டருக்காரங்களே ஒரு சந்தோஷம் இருக்கும்போது, எங்கள் வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிச்சு கொடுங்க எங்களுக்கு அப்படின்ற ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குறிப்பாக டெக்னிக்கலாக இந்த படம் எப்படி சார் இருக்குது? டெக்னிக்கலாக இந்த படம் சூப்பராக இருக்குது. சத்யன் சூரியனுடைய ஒளிப்பதிவாகட்டும், குறிப்பாக எடிட்டிங் வந்து மிக பிரமாதமாக இருக்குது. இந்த 3 மணி நேரம் அப்படின்றது வந்து அவ்வளோ கிறிஸ்பாக அந்த எடிட்டிங் பண்ணியிருக்கிறதாகட்டும். மற்றது வந்து விஎஃப்எக்ஸு, ஒவ்வொரு கலர் டோன்லேயும் இந்த படத்தை காமிக்கிறது. டெக்னிக்கலாக அந்த படம் ஒரு குட். குறிப்பாக அனிருத்தோடைய மியூசிக், விஜய்க்கு ரஜினிக்கு அவர் ஸ்பெஷலான மியூசிக், 5 பாட்டு. அது அந்த ஊரே வரலாறு, அந்த பாட்டுக்கு தியேட்டர் எழுந்தது. தளபதி கச்சேரிக்கு வந்து சொல்லவே தேவையில்ல. ஒரு அருமையான படம். மாஸ் ஹீரோவுக்கு ஒரு மாஸ் வில்லன் இருப்பார். இந்த படத்தில் எப்படி சார்? பாபி தியோல் தான் வந்து உண்மையிலே ஒரு மாஸ் வில்லன் தான் வந்து. பாபி தியோல் ஒரு சரியானது, ரொம்ப உடல் மொழியோடு தான் நடிக்கிறாரு. ரொம்ப அல்ட்ரா மாதிரியான விஷயங்கள், பக்கமாக வசனம் பேசுறது, இது பண்ணுறது, அதெல்லாம் இல்லாமல் அவருடைய அந்த கேரக்டர், அந்த டிசைனை புதுசாக பண்ணியிருக்காங்க. அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.